நம்ம கும்பகோணம் டு மயிலாடுதுறை வழியில இருக்கிற ஆடுதுறை சிவன் கோவிலோட வரலாறு தெரியுமா? கிஷ்கிந்தையின் அரசனாக விளங்கிய வாலி திறன்பட ஆட்சி செய்து வந்தான். அரசு பணிகளுக்கு உதவியாக தன் தம்பியான சுக்ரீவனை உடன் வைத்து கொண்டான். இந்த நிலையில் வாலிக்கும் ஒரு மாயாவிக்கும் இடையே ஒரு முறை கடும் போர் நடந்தது. வாலியின் கரமே ஓங்கி இருந்தது. எனவே உயிர் தப்பிக்க நினைத்த மாயாவி ஒரு குகைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான். அவனை துரத்தி சென்ற வாலியும் ஆக்ரோஷத்துடன் அந்த குகைக்குள் நுழைந்தான். குகைக்குள் போன வாலி பல நாட்களாக திரும்பி வராததால் வாலி இறந்துவிட்டான் என்று எண்ணிய சுக்ரீவன் சோகமானான். அடுத்த கட்டமாக அந்த குகையின் வாயிலை ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு மூடினார். பின்னர் தானே ஆட்சி பொறுப்பேற்று மன்னனானார். பல நாட்கள் கழித்து குகைக்குள் தென்பட்ட மாயாவியை வதம் செய்து அழித்த வாலி பெருமிதத்துடன் குகைக்குள் இருந்து வெளியே வர முயன்றான். ஆனால் வாலியால் வெளியே வர முடியவில்லை. குகையின் வாயிலை மூடி இருந்த பெரிய பாறாங்கல்லை தகர்த்து எறிந்து வெளியே வந்தவனுக்கு அதிர்ச்சி. அரியணையில் சுக்ரீவன் சதி செய்து தன்னை ஏமாற்றிவிட்டு சுக்ரீவன் ஆட்சியில் அமர்ந்து விட்டதாக தவறாக புரிந்து கொண்ட வாலி சுக்ரீவனை அடித்து விரட்டி மன்னனாக முடிசூட்டி கொண்டார். அடித்து துரத்தப்பட்ட சுக்ரீவனோ எங்கெங்கோ சுற்றி திரிந்த சுக்ரீவன் இறுதியில் இந்த தென் குரங்காடுதுறை தலத்தில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரரை வணங்கினார். இந்த ஈசனின் அருள் பெற்றார். பின் ராமபிரானின் அன்பை பெற்று அவரது துணையுடன் எதிர்காலத்தில் கிஷ்கிந்தையின் அரசனானார். இழந்த சுகபோகங்களை மீட்டு இந்த ஈஸ்வரனை வணங்கினால் அருள் புரிவார், அனைத்தையும் பெற்று தருவார். மேலும் வானரப்படையைச் சேர்ந்த சுக்ரீவனால் பூஜிக்கப்பட்ட ஈஸ்வரன் என்பதால் இத்தலம் தென் குரங்காடுதுறை என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் சுக்ரீவனுக்கென்று தனி சன்னதியும் உள்ளது. நம்ம டெல்டா மாவட்டத்துல இருக்க புகழ்பெற்ற கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவோம். இது மாதிரி வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.